முதலமைச்சர் திருமாவளவன் போய் அறிவாலயத்தில் பார்த்தார். அதுக்கு 2 பேரும் தனியாக பேசினாங்க. வெளியில் வந்து கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறது வந்து அவர் அந்த சாப்டர் வந்து அப்போ முடித்தார். ஆனால் திருப்பி வந்து அதை ஆதவ அர்ஜுனா வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காரு. அக்டோபர் 2க்கு இன்னும் ஒரு வாரம் 30 நாள் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது இந்த மாதிரி நடக்கிறது, அந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை விட சைடில் இருக்கக்கூடிய இந்த நோக்கத்தை எடுத்தாந்து பெருசாக்கி அதை மழுங்கடிக்கிறாங்களோன்ற எண்ணத்தை எனக்கு இருக்கு. இது ஏதோ சைடில் சொன்ன ஒரு விடயம். அதிமுக அழைப்பீங்களா? அழைப்போம், வரலாம், யார் வேணாலும் இதை ஆதரிக்கிறாங்க, வரலாம். அது பெருசாகுது, உடனே அது கூட்டணிக்கு போகுது, அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு போகுது. எவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனால் அவர் சொன்ன அந்த விடயம் மையத்துவம் பெறவே இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில இருந்து வந்தவங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தும். அது வந்து டைரக்டா உதயநிதியை இது பண்ணுது. அப்படிங்கும்போது விசிகாக்குள்ள இருந்து அந்த பிரச்சனை திருப்பி கிளப்பி வருது. எனது கேள்வி என்னன்னா, ஆதவ அர்ஜுனா வந்துட்டு திருமாவளவனுடைய நிலை உயர்தல உதயநிதியோட என் ஒப்பிட்டு பேசணும். இது ஃபோக்கஸுக்கு வந்துட்டு அதன் மூலமா 2 கட்சிகளுக்கிடையே ஒரு உரசலை ஏற்படுத்துது அப்படின்னா, அப்போ உள்ளபடியும் சொல்ல வரேன், இதனுடைய பின்னணி நோக்கங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஐயத்திற்குரியது தான் அப்படின்னு நான் கருதுறேன். அவர் இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு, அவரே ஊடகங்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத திமுக தரப்பு முன்வைக்கிறார். அதான் உண்மை. இப்போ அவர் தனக்குன்னு ஒரு இடத்தை தேடுறாரு. அரசியல் இருக்கக்கூடிய பலரும் தங்களுக்கான ஒரு இடத்தை அவங்க தேடுறதுன்றது உண்மை. இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு பேச்சு வரும் இல்லையா, ஆதவ அர்ஜுனாக்காக தான் ஒரு பொது தொகுதி கேட்கிறாரு அப்படி வந்துச்சா இல்லையா? இதில் அடிப்படை போகிறது விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கக்கூடிய அந்த மாநாடு தான். அந்த மாநாட்டினுடைய நோக்கம் தான், அதான் அடிப்படுது. அதுதான் நான் ஏன்னு கேட்குறேன். முன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலான். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுக விசிகா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கப்பட்ட ஒரு விஷயம். முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தப்போ இங்கே சில விஷயங்கள் நடந்தது. முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு அந்த விஷயம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அது மாதிரியே நடந்தது. முதலமைச்சர் திருமாவளவன் போய் அறிவாலயத்தில் பார்த்தார். அதுக்கு 2 பேரும் தனியாக பேசினாங்க. வெளியில் வந்து கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறது வந்து அவர் அந்த சாப்டர் வந்து அப்போ முடித்தார். ஆனால் திருப்பி வந்து அதை ஆதவ அர்ஜுனா வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காரு. அது தொடர்ச்சியாக வந்து போய்கிட்டே நீங்கள் திருமாவளவன் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அதனுடைய பின்னணி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, திரும்ப வந்துட்டு ஒரு தனியாக ஒரு இன்டர்வியூ போட்டு சொல்கிறாரு, நான் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னா என்னுடைய மாநாட்டுக்கு தான், மது ஒழிப்புக்கு தான் நான் முன்னுரிமை கொடுக்குறேன். ஆனால் அதில் நடந்த ஒரு சம்பவம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு தொடர் விவாதமாகவும் சர்ச்சையாகவும் ஆகிட்டு அது நீண்டுக்கிட்டே போகுது. அது எப்படின்னு எனக்கு புரியலை அப்படின்ட்டார் அவர். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு நிலையில் அப்போ தான் திடீர்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனா வந்துட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவர் அது பெருசாக பேசுகிறாரு. அப்புறம் அதுக்கு ஒரு பதில் வந்துட்டு ஆராசாக்கிட்டேருந்து வருது. பெருசாக புகைச்சல் உண்டாகி இன்றைக்கி திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசலாம் அப்படின்ற அளவுக்கு போய்ட்டு நீங்கள் திரும்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு இன்னொரு முறை கோயம்புத்தூரில் போய்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆச்சு. இதில் அடிப்பட்டது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இது இன்றைய சிந்தனை தான். நான் பேசும்போது எனக்கு என்ன டவுட் என்னன்னா, என்னைக்கு ஒரு மது ஒழிப்பு திருமாவளவன் ஏராளமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு, சமூக அரசியல் தளத்தில் ஏராளமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஆனால் எதுவும் இந்த அளவுக்கு விவாத பொருளாக ஆனதே இல்லை. இது வரைக்கும் நான் சொல்ல வரேன், 98லேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். இந்த அளவுக்கு அவருடைய கருத்து பிரதானமாக எல்லா ஊடகங்களையும் இதுவே ஒரு பேசு பொருளாக இருந்ததே கிடையாது. இது ஏன் இருக்குது அப்படின்றதான் என்னுடைய ஐயம். என்ன அப்படின்னோம்னா, அவர் மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு கொள்கை, அந்த மாநாட்டை வச்சு அதுக்கு எல்லாம் ஆதரவு தரணும்னு சொல்லி பிரதான கட்சிகளும் அதில் பங்கேற்க செய்து ஒரு 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 திருப்பு முனையை ஏற்படுத்துகிற மாதிரி, அதாவது அந்த கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவிற்கு, மது ஒழிப்புக்கு வலு சேர்க்கிற அளவுக்கு, மது விலக்கை தாராளமாக நடைமுறைப்படுத்தலான்றதை ஒரு ஆதரவு திரட்டக்கூடிய அளவிற்கு ஒரு மாநாட்டை நடத்துகிறாரு. இது வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு இந்த மதுபான மதுபானத்தை உற்பத்தி செய்யக்கூடியவர்களெல்லாம் நினைக்கிறாங்களா, அவங்களுடைய தூண்டுதலா இந்த விவாதம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு பொருள் இல்லை. இப்போ திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னது எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது? அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் வரப்போகுது. இன்னைக்கு ஒன்றும் தேர்தல் எதுவும் கிடையாது. இன்றைக்கி அவர் திமுக கூட்டணி தான் உறுதியாக இருக்கிறன்றாரு. ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு. அவங்க அந்த மாநாட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எங்களுடைய 2 பேர் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டாங்க. யார் அனுப்ப போகிறீங்க அப்படின்ற கேள்விக்கும் பதில் சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்க மீண்டும் இதை வந்துட்டு அப்படியே ஊதி பெருசாக்கி கொண்டு வரக்கூடிய அவசியம் என்ன இருக்குது? இதில் வந்துட்டு ஆதவ அர்ஜுனா என்ன கேட்குறாரு அப்படின்றது ஒரு இயல்பாக ஒரு வாதமாகவே எடுத்துக்கிறலாம். அது ஒன்றும் ஒரு நிர்ணய சக்தி கிடையாது அவர் சொல்லக்கூடியது. இல்லை அவருக்கு ஆராசா பதில் சொல்கிறத வச்சு எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நமது கேள்வி என்ன அப்படின்னோம்னா, இது ஏன் மறுபடியும் இவ்வளோ விஸ்வரூபம் எடுக்கணும், எது இதை பண்ணுது அப்படின்றது தான். அக்டோபர் 2க்கு இன்னும் ஒரு வாரம் 30 நாள் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது இந்த மாதிரி நடக்கிறது,
அந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை விட சைடில் இருக்கக்கூடிய இந்த நோக்கத்தை எடுத்தாந்து பெருசாக்கி அதை மடுங்கடிக்கிறாங்களோன்ற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்துது. இல்லாட்டி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு தலித் வந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னது, அது இந்த அளவுக்கு வாதம் ஆகி போச்சிருந்ததுன்னா பெருசாக இருக்கலாம். அது ஒரு நாள் கூட தாங்கலை. நீங்களும் பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர், நம்ம பார்த்தோம் அது ஆச்சு அந்த அளவுக்கு. ஆனால் அது எவ்வளோ பெரிய இஷ்யூ. ஆனால் இது எந்த இஷ்யூ? இது கூட்டணியில் திருமாவளவன் நீடிக்கலாம் நீடிக்காத போகலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அது இன்னும் சொல்லப்போனால் 1 மணி நேர டிசிஷன். திமுக ஒரு கூட்டம் அவங்களுடைய கட்சி கூட்டத்தை போட்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்களும் முடிஞ்சு போகுது. இவங்க 1 மணி நேரம் ஒரு கூட்டம் போட்டு சொன்னாலும் முடிஞ்சு போகுது. அது நாளைக்கு தேர்தல் அப்போ அது முடியுது. தேர்தல் அப்போ தான் கூட்டணி ஆட்சியா இல்லையாடுறது முடிவாக போகுது. இன்னைக்கு எப்படி நாளைய சண்டை எப்படி இன்னைக்கு போடுறாங்க? எதுக்கு இந்த ஷேடோ பாக்ஸிங்? அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு எய்ம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது என்ன அப்படின்னா டைவர்ட்டிங் த அட்டென்ஷன் ஆஃப் த கான்ஃபரன்ஸ். இதுதான் இது பார்க்கறதுக்கு கூட கொஞ்சம் நகைப்பாக இருக்குன்னா அது இப்படி கூட இவர் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாருன்ட்டு. ஆக்சுவலாக திருமாவளவன் வந்துட்டு அந்த பிரச்சனையை எடுத்து வச்ச அந்த காலகட்டம் கள்ளக்குறிச்சி மரணம், அதனை தொடர்ந்து மறக்கான கள்ளக்குறிச்சி அது அவருடைய சமூகம் பாதிக்கப்படுது. அதுக்கு ஒரே தீர்வு அவங்கள மீட்கணும் அப்படின்னா கடையை ஒழிக்கணும். கடையை ஒழிச்சிட்டா தீர்வு அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்துட்டு கொரோனா காலத்திலே பார்த்துட்டாங்க. அப்படி இருக்க இதை தொடர்பான ஒரு விவாதம் பெரிய அளவுக்கு மது ஒழிப்பு எவ்வளோலாம் இருக்குது, இதற்காக வந்துட்டு உயிரிழந்தவர்கள்லாம் இருக்காங்க, ஒரு நடத்தி அதெல்லாம் இருந்து அதெல்லாம் பேசப்படாமல் இது ஏதோ சைடில் சொன்ன ஒரு விடயம். அதிமுக அழைப்பீங்களா? அழைப்போம், வரலாம், யார் வேணாலும் இதை ஆதரிக்கிறாங்க, வரலாம். அது பெருசாகுது. உடனே அது கூட்டணிக்கு போகுது, அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு போகுது. எவ்வளோ விஷயம் வருது பாருங்க. ஆனால் அவர் சொன்ன அந்த விடயம் மையத்துவம் பெறவே இல்லை. இல்லை அப்படி பார்த்தா இந்த விஷயத்தில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக தொடர்பாக அவர் பேசினது விவாதமாகுது, கூட்டணி தொடர்பான விவாதங்கள் கிளம்புது. முதலமைச்சரை பார்த்ததுக்கு பிறகு அந்த விஷயங்கள்லாம் அமைங்கிருச்சு. அதை பற்றி யாரும் பேசல. ஆனால் திருப்பி இது வந்து விசிகாக்குள்ள இருந்து தானே வருது. அதான் சனிக்கிழமை வந்து ஜூனியர் விகடன் வருது. ஜூனியர் விகடனில் ஆதவர்ஜுனா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ரொம்ப ஹார்ஷாக இருக்குது அந்த பேட்டி. 2026 யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்றார். திமுக வந்து 200 சீட்டுகள் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க, இவர் கூட்டணிக்குள்ள இருந்துக்கிட்டு எந்த கூட்டணிக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு காலை வந்து ஆதவர்ஜுனா எடுக்கிறார். அதே மாதிரி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால இருந்து வந்தவங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. அது வந்து டைரக்டா உதயநிதியை இது பண்ணுது. அப்படிங்கும்போது விசிகாவுக்குள்ள இருந்தா அந்த பிரச்சனை திருப்பி கிளம்பி வருது. இல்ல இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் திருமாவளவன் திமுகவுடைய தலைவராக யார் தான் அவருக்கு என்ன? அப்படி யார் வந்தாலும் அவங்க சந்திக்க போறது எடப்பாடி மாதிரி தான். அரசியல் செல்வாக்கு இருக்கலாம், ஆனா மக்கள் மத்தியில் செல்வாக்குன்றது அது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு ஸ்டாலின் வந்திருக்கிற இடம் மக்கள் செல்வாக்கு. அந்த செல்வாக்கு வந்துட்டு உடனே அவருடைய பிள்ளையா இருந்தா அப்படியே அவருக்கு வந்துடும், டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்னோம்னா, ஸ்டாலினை வந்துட்டு இளைஞரணியினுடைய தலைவராக கொண்டு வந்த போது உருவாக்கப்பட்ட சர்ச்சைக்கே கலைஞரை எத்தனை ஆண்டுகள் யோசிக்க வச்சுது. அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுக்காம அவர் மேயர் ஆகுறாரு, அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகுறாரு, எத்தனை முறை எம்எல்ஏவாகவே இருந்தார், அதுக்கப்புறம் அவர் மினிஸ்டர் சென்னை மாநகர மேயர் ஆகுறாரு, அதுக்கப்புறம் துணை முதல்வர் ஆகுறாரு, அதுக்கப்புறம் எவ்வளோ காலமாக அவர் பேசாது இருக்கிறாரு. கலைஞர் செயல்படாத போகும்போது தான் இவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட்னு கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும்போது மொத்த கட்சியினுடைய ஏற்புடைமையும் நல்லா கவனிக்கணும், அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, கலைஞர் இறந்த உடனே அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் நடக்குது, அவர் தலைவர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் போகிறாரு, அவருடைய பரப்புரை தான் மைய பரப்புரை திமுக நிகழுது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் உதயநிதி வந்துட்டு இந்த இடத்த ஃபில்லப் பண்ணிட முடியுமா? இதுதான் இஷ்யூ. ஆனால் இது திருமாவளவனுக்கு சம்மந்தப்படாத ஒரு இஷ்யூ, இது வேற. ஆனாலும் எனது கேள்வி என்னன்னா, ஆதவர்ஜுனா வந்துட்டு திருமாவளவனுடைய நிலை உயர்தலை உதயநிதியோட என் ஒப்பிட்டு பேசணும். அந்த ஒப்பிடே தவறு. இவருடைய நீண்ட நெடிய ஒரு அரசியல், இது எங்க அது எங்க, அவருடைய நிலை எங்க, அதெல்லாம் வேற விஷயம். அவர் ஒப்பிட்டு பேசுறாரு. ஆனால் அது ஃபோக்கஸுக்கு வருது இல்லை. இது ஃபோக்கஸுக்கு வந்துட்டு அதன் மூலமா 2 கட்சிகளுக்கிடையே ஒரு உரசலை ஏற்படுத்துது அப்படின்னோம்னா, அப்போ உள்ளபடியும் சொல்ல வரேன், இதனுடைய பின்னணி நோக்கங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஐயத்திற்குரியது தான் அப்படின்னு நான் கருதுறேன். இல்லை இந்த உரசல் இந்த விஷயம் இப்போ கடந்த காலத்தில் வந்து திமுக விசிகா ஹேண்டில் பண்ணது பற்றி விமர்சனங்கள் இருந்தது உண்டு. 2016 காலகட்டத்தில் திமுக வந்து விசிகாவை கூட்டணியை விட்டு வெளியேற்றினாங்க. சில இடைநிலை சாதிகளை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் இவங்க இருந்தாங்கன்னா ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்சர்னை முன் வச்சாங்க. அதனால விசிகா வந்து கூட்டணி விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது அப்படி. ஆனால் இந்த மொத்த சினாரியோலையுமே திமுக ஒரு ரியாக்ஷன் மோட்லேயே தான் இருக்கிறாங்க. ஆக்ஷன் வந்து விசிகா சைடில் இருந்தால் வருது. ஆதவர்ஜுனா தான் அதை பேசுறாரு. அதுக்கு பதில் சொல்லும் போது கூட
திமுகவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்ல திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசாவை என்ன சொல்றாருன்னா, அவர் திருமாவளவனை குளோரிஃபை பண்றாரு. திருமாவளவனுக்கு இதெல்லாம் நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்தை மட்டும் தான் விமர்சிக்கிறாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா நேரடியா உதயநிதி ஸ்டாலினை விமர்சிக்கிறார். அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை தான் அடுத்த கட்ட தலைமை அப்படிங்கிறது வந்து திமுக கிட்டத்தட்ட எல்லாரும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். அது ஊரறிஞ்ச ஒரு ரகசியம். ஆனா அவர் உதயநிதி ஸ்டாலினை நேரடியா தாக்குறாரு அப்படிங்கும்போது இதுல ஒரு அப்பர் ஹேண்ட் இல்லைன்னா வந்து ஒரு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த உடைச்சு விடுற வேலையை விசிகா பாக்குற மாதிரி தானே இருக்கு. இல்லையே, அது விசிகா அப்படி செய்யாதுங்கிற. இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ நான் இதுல ஒரு சரி, அப்ப ஆதவ அர்ஜுனா பண்றது யாருடைய பிரதிநிதியா பண்றாரு? இல்ல 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 இப்போ ஒரு கட்சியில இருக்கக்கூடியவங்க வந்துட்டு ஒரு தனித்த கருத்தை வலிமையா சொல்றது, அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்துட்டு கூப்பிட்டு ஒரு பேப்பர் இல்லாட்டி ஒரு இதழ் வந்துட்டு ஏன் முன்னுரிமை கொடுக்குது? அவர் அவ்வளோ மக்கள் செல்வாக்கு பெற்றவரா? இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு 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 கேள்விக்காக நான் கேட்குறேன், 25 ஆண்டு காலம் இருந்தவரா? கிடையாது. இல்லை, அப்புறம் அவரையும் தூக்கி ஜூனியர் உடன் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது. அதான் நான் சொல்ல வரேன். அப்போது எல்லாத்துலேயும் ஒரு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கிறது வந்துட்டு நம்மளால் உணர முடியுது. அவர் ஒன்று கருத்து சொல்கிறாரு, உடனே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் ராஜா கருத்து சொல்லணும், எதிர்கருத்து சொல்லணும். இப்போ இதை டிஸ்ஒன் பண்ணுறாங்க விடுதலை சிறுத்தைகள். உடனே வந்துட்டு வன்னியரசு சொல்லிடுறாரு, ரவிக்குமார் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஒப்பீடு இதெல்லாம் வந்துட்டு தவறு, இது முதிர்ச்சியற்ற ஒரு அரசியல்னு சொல்லிட்டு நிராகரிச்சிடுறாரு. ஆனால் இது ஒரு பெரும் பிரச்சனையாக ஆயிடுச்சா இல்லையா? அதுக்குள்ள ஒரு உரசல் அப்படின்னு கொண்டு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாரு திருமாவளவன், இது தொடர்பாக இவர் பேசுறது தொடர்பாக நாங்கள் கட்சியில் கூடி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு இது பெருசாகிறதுக்கு பின்னணி ஒன்று இருக்கணும். அது நீங்கள் கேட்குறது என்னன்னா விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தே இந்த பின்னணி இருக்குன்றீங்க. நான் அது இல்லை. இல்லை ஏன்னா சார், ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இருந்து இந்த பின்னணி இருக்குன்னு சொன்னா, ஆதவ அர்ஜுனாவுடைய ஜூனியர் விகடன் பேட்டி சனிக்கிழமை வெளியாகுது. தந்தி டிவியினுடைய பேட்டி சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஆராசா பேசுனது திங்கக்கிழமை மத்தியானம். இடையில வந்து ஒரு 48 மணி நேரம் ஃபுல் டைம் இருந்தது. விசிகால இருந்து யாரும் அதை மறுத்து பேசவே இல்லை, ரவிக்குமாருடைய ட்வீட்டை தவிர. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ரவிக்குமார் அந்த ட்வீட்டை போட்டார், நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிற ட்வீட்டை வந்து ரவிக்குமார் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போடுறார். அதை தாண்டி வந்து அதுவும் வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய பேரோட அந்த கருத்தை இது பண்ணி இல்லை. அதுக்கு பிறகு செய்தியாளர்கள் வந்து ஆராசா கிட்ட கேட்குறாங்க, ஆதவ அர்ஜுனா கருத்தை குறிப்பிட்டு கேட்கும்போது அவர் சொல்றாரு, புதுசாக சேர்ந்த ஒருத்தர் அந்த கட்சியினுடைய கொள்கை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு, இது திருமாவளவனே ஒத்துக்க மாட்டார் நான் நம்புறேன் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. அப்படிங்கும்போது இது திமுக லேட்டாக தானே ரியாக்ட் பண்றாங்க. இல்லை இந்த 48 மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயத்தை தடுக்கணும்னு நினைச்சிருந்தா விசிகா தரப்புல வந்து தடுத்துருக்கலாம்ல. இல்லை, அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததா அந்த கருத்தை வந்துட்டு அவங்க கருத்துல யாருமே கருத்துல திமுக தரப்பினர் கருதுனால உதயநிதியை அட்டாக் பண்றது அப்படிங்கிறது அவங்க பர்சனலா தானே எடுத்துக்கிட்டாங்க. இல்ல ஆமா, அவங்க வந்துட்டு பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லை, ஏன்னா அவங்க நாளைய தலைமை அது. ஸோ அதுக்கு எதிரான ஒரு கருத்து, அதுக்கு ஈடான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் உடனே ஆராசையை வச்சு கருத்து சொல்லிட்டாங்க. அது உடனே அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அது வரைக்கும் இவங்க இதை பொருட்படுத்தி இருக்க மாட்டாங்கன்ற, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இது கிடையாது அப்படின்ற. இப்போது ஒரு பொது தளத்திலிருந்து எடுத்துக்கோங்க, ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடிய கருத்துக்கு வந்துட்டு ஒரு பொது மதிப்பு ஏதாவது இருக்கா? நான் அவரை குறைச்சி அப்படிலாம் கிடையாது. அவரும் ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆளூர் ஷானவாஸுக்கு தெரியாத அரசியல், வன்னி அரசுக்கு தெரியாத அரசியல் இவருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வேறு விஷயம், தனியாக வச்சுருவானுங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடுறதும் அது விவாதிக்கப்படுறதும் இதுக்கான என்ன அடிப்படை? அதுதான் நான் கேட்குறேன். அது உள்ளபடியே திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசலை வந்துட்டு ஆதவ அர்ஜுனா பேசுகிற பேச்சுனால ஏற்பட்டுருமா? ஃபர்ஸ்ட்டு இல்லை, அது ஒரு இடத்துல பேசுறதும் தொடர்ச்சியா அது நடந்துகிட்டே இருக்கிறதும். இப்போ திமுக தரப்புல பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு, அவரே ஊடகங்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத திமுக தரப்பு முன்வைக்கிறாங்க. அதான் உண்மை. இப்போ அவர் தனக்குன்னு ஒரு இடத்தை தேடுறாரு. அரசியல் இருக்கக்கூடிய பலரும் தங்களுக்கான ஒரு இடத்தை அவங்க தேடுறதுன்றது உண்மை. இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளே ஒரு பேச்சு வரலையா? ஆதவ அர்ஜுனாக்காக தான் ஒரு பொது தொகுதியை கேட்குறாரு அப்படி வந்துச்சா இல்லையா? இது விடுதலை சிறுத்தைகள் உள்ளே கூட அந்த கேள்வி எடுத்துச்சு. நாங்கள் எதேச்சியாக சந்திக்க போகிறோம், நானும் எனது நண்பர்கள் சிலரும். நாங்கன்னா பொது தளத்தில் இருந்துட்டு வேலை செய்கிறவங்க, திருமாவளவர் ஜெயிக்கணும், விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்கணுன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்து வேலை செய்கிறவங்க. இது உண்மை, அப்படி வெளிப்படையாகவே நான் பேசுகிறேன். திருமாவளவனை சந்திக்கும் போது இந்த கேள்வியே கேட்டோம், அவருக்காக தான் நான் நீங்கள் கேட்குறீங்கன்ட்டு. இல்லவே இல்லைங்க அப்படின்னா. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய 2 தொகுதியிலேயே ஒரு பொது தொகுதியாக கொடுத்தானா கூட நான் ஏற்றுக்க தயார். ஏன்னா என் கட்சிக்கு வந்துட்டு தலித்துகளை தாண்டி, தலித்துகள் அதாவது இதில் பிற்படுத்தப்பட்டவருடைய மிகப்பெரிய ஒரு ஏற்புடைமை இருக்குது. அதை நான் ஒரு அங்கீகாரமாக்க மாற்ற முயற்சிக்கிறேன். அவ்வளோ பேர் இருக்காங்க என் கட்சியில். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய அளவிற்கு இருக்கிறாங்க. ஜெயிச்சிட்டவனு தான் உங்களுக்கு தெரியுது. ஆளூர் ஷானவாஸையும்
பாலாஜியும் வந்துட்டு இந்த அளவுக்கான ஒரு ஸ்டஃப் அப்படின்னு ஜெயிச்சோன்னா அந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் நின்று ஜெயிக்க வச்சோம்னா அந்த மாதிரி ஒரு ஒருத்தி போல பார்லிமெண்டரியும் எங்களுக்கு இருக்கிறான் அப்படின்றது உலகத்துக்கு தெரியும். இதே காரணத்தில் தான் அவங்க அமைச்சரவையிலையும் இடம் கேட்குறாங்க. இதை சொன்னார் அவர் திருமாவளவன். எனவே இவருத்த பையன் இவருக்காக நான் கேட்கல, அது ரொம்ப ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்ககிட்ட விளக்குனார் தனிப்பட்ட முறையில். ஆனால் பத்திரிகைகளெல்லாம் பேசுகிறது தனிப்பட்ட முறையில் விளக்குனார். ஆனால் அவர் அந்த அங்கீகாரத்தை தேட முயற்சிச்சிருக்கலாம், அது வேற விடயம். நான் அதை பற்றி பேசலை. ஏன்னா அது அந்த கட்சிக்குள்ளே சேர்ந்த அவருடைய தனிப்பட்ட ஆர்வம், அவருக்கான இடத்தை அவர் தேடலாம். ஆனால் அது விடுதலை சிறுத்தைகளுக்கோ இன்னொரு கட்சிக்குமான உறவை எப்படி தீர்மானிக்க முடியும்ன்ற ஒரு 4 ஆண்டு காலம் அந்த கட்சியில் 4 ஆண்டு காலமும் ஏதோ இருக்கிற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவரால் ஒரு பெரிய கட்சியுடனான அந்த கட்சியினுடைய உறவை எப்படி தீர்மானிக்க முடியும்? 4 ஆண்டுகள், ஒரு ஆண்டு கூட ஆகல, சமீபத்தில் சேர்ந்தவர் தான். அவ்வளோதான். அதாவது மாநாட்டுக்கு அப்போ மாநாட்டுக்கு முன்னாடி சேர்ந்தாரா? ஆமாம். அது வரைக்கும் அவர் இருந்த இடம் எது? திமுக. ஸோ அங்கே ஒரு முயற்சி செஞ்சுருக்கலாம், அங்கே கிடைக்காது இருக்கலாம், அப்புறம் இங்கே வந்து அந்த முயற்சி ஈடுபடலாம், அது வேற விடயம். அப்போது என்ன விஷயம் அப்படின்னம்னா, இது இவர்களால் பெரிதாக்கப்படுகிறது என்பதை விட இது திட்டமிட்டு பெரிதாக்கப்படுகிறது ஒரு நோக்கத்தோட அப்படின்னு நான் கருதுறேன். அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இதில் அடிப்படை போகிறது திமுக விசிக கூட்டணி முறிவு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு ஒரு விளக்க அறிக்கை கொடுத்துட்டு இவர் பேசுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே அவர் பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னோம்னா வெளி பொது ஊடகங்களை கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுது. ஆனால் இதில் அடிப்படை போகிறது விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கக்கூடிய அந்த மாநாடு தான், அந்த மாநாட்டினுடைய நோக்கம் தான், அதான் அடிப்படுது. அதுதான் நான் ஏன்னு கேட்குறேன். நீ அந்த திருப்பி என்னுடைய அந்த கேள்விக்கு வரேன் சார். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்போ இந்த காரணத்துக்கு ஆதவ அர்ஜுனா துணை போறாரு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா ஆராசா பேசி நமக்கு தெரியாது. இல்லை ஆராசா பேசி இல்லை ஒரு நிமிஷம், ஆராசா பேசி வன்னியரசு விளக்கம் கொடுக்குறாரு, அதுக்கு அதோடைய தனிப்பட்ட கருத்துங்க அப்படின்னு வன்னியரசு விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு ஒரு சேனலில் பேட்டி கொடுக்குற ஆதவ அர்ஜுனா ஆராசா விமர்சித்து பேசுறாரு. சமூக நீதி பேசுறாருல, இவர் ஏன் வந்து பெரம்பலூர் தொகுதியோ நீலகிரி தொகுதிக்கு போனார் அப்படின்னு ஆராசாவே வந்து இவர் கேள்விக்குள்ளாக்குறாருன்னா இந்த பிரச்சனையை வந்து விசிகாவோ இல்லை ஆதவ அர்ஜுனா எடுத்துக்க. ஆதவ அர்ஜுனா அந்த பிரச்சனையை முடிக்க நினைக்கல, இந்த பிரச்சனையை முடிக்க வேணும்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னா இதுக்கு அவரும் துணை போறாரு நீங்க சொல்ற அந்த நரேஷனுக்கு? ஆமா இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு இப்போ எனக்கு திருமாவளவனை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு, ரவிக்குமார் தெரிஞ்ச அளவுக்கு, வன்னியரசு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு இவரை பத்தி தெரியாது. நான் வெறும் ஒரு பத்திரிகையாளர் அதான் நான் சொன்ன ஒரு நான் விமர்சகராக அந்த விடயத்தை நான் அணுகவே இல்லை. நான் ஒரு விளக்கமாக தான் நான் பேசுறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச தலைவர் அவர். எனக்கு தெரியும் திருமாவளவன் எப்படி எல்லாத்தையும் அணுகுவார் அப்படின்றது எனக்கு தெரியும். அவர் திமுகவோட இருக்கிறதையே விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கு, முழுமையா இருக்கு திமுகவோட இருக்கிறதுல. நம்முடைய பலத்துக்கு உகந்த இடத்த திமுக கூட்டணி நம்மளுக்கு தரல அப்படின்ற ஒரு ஆதங்கம் பரவலா விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் இருக்கு. அது திருமாவளவனுக்கு நல்லா தெரியும். அவர் முன்னாடியே அது பிரச்சனையுமே ஆச்சு, வெளியேறக்கூடிய அளவுக்கு அதை அழுத்தம் கொடுத்தாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னார் அவர், எனக்கு தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் கால் ஊன்றவும் கூடாது, சனாசன சக்திகள் டெல்லி அரசியலில் நீடிக்கவும் கூடாது. இந்த ரெண்டுக்காக நான் திமுக கூட்டணியில் தொடருவேன். அவங்க சீட்டே கொடுக்கலனாலும் என் நிலைப்பாடு தானார். உடனே எல்லாரும் எதிர்ப்பு சொல்லிட்டாங்க. அதான் திருமாவளவன். என்னுடைய கட்சி அப்படின்றது என் கொள்கை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர். இன்னைக்கு திமுகலையும் அதிமுகவிலையும் போற்றப்படாத அடிப்படை கொள்கைகள் வேற. ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சியினுடைய அந்த முதன்மை ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப உறுதிப்பாட்டோடு இருக்கிறது தான் அவருடைய கட்சியினுடைய பெரும் பலமே. ஸோ இவர் கிடையாது, இவர் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு எடுத்தனுக்கு எடுத்தன்ற ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் விசிக்கு அவருடைய தலைமை இல்லை. லீவலன் திருமாவளவன் அவர் இல்லாத மற்றவர்களையும் நான் சேர்த்து சொல்கிறேன், அப்படி எடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. திருமாவளவன் அவர்களுடைய அந்த கொள்கை உறுதிப்பாடாக இருக்கட்டும், இல்லை திமுக கூட்டணிக்கு நான் பேசுகிற விஷயங்களால், நான் கொள்கைன்னு பேசுகிற விஷயங்களால் சிக்கல் வந்தால் இந்த கூட்டணியை விட்டு தேர்தல் களத்தை விட்டு வெளியேறி கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து 2021 தேர்தலையும் பேசினார். தனிப்பட்ட முறையிலையும் அவர்கிட்ட பேசின இதுலேயும் வந்து ஒரு உறுதியாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுக கூட்டணியில் அவருடைய உறுதிப்பாடு தொடர்பாக வந்து அவர் ஆன் ரெக்கார்டு ஆஃப் த ரெக்கார்டு 2 நேரங்கள்லையுமே வந்து ரொம்ப வலிமையாக சொன்ன விஷயங்களை வந்து நானும் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்துலேயும் திரும்ப அமைதியாக இருந்தார். இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. இது வந்து இந்த பிரச்சனை ஆரம்பித்த 5வது நாள் திரும்ப நினைச்சிருந்தா சனிக்கிழமையே முடிச்சிருந்துருக்கலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிருந்துருக்கலாம். ஏன் புதன்கிழமை வரைக்கும் திரும்ப அமைதியாக இருந்தால்? திருமாவுக்கு ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருந்ததா? திருமாவினுடைய ஒரு அரசியல்வாதியாக திருமாவினுடைய திறமையை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியும். உங்களுடைய அந்த ஏன் இத்தனை நாட்களுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு முக்கியமான கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திருமாவளவனுக்கு வந்துட்டு இப்படி ஒரு குறுக்கு வழியில் போக வேண்டிய அவசியம் என்றைக்குமே இல்லை.
அந்த இடத்துல தான் அதை பார்க்குறேன். எந்த ஒரு விடயத்தையும் நேரடியாக எதிர்கொண்டு முடிக்கக்கூடியவர் தான் திருமாவளவன். நான் அதற்கான ஒரு அடிப்படையை நான் சொல்கிறேன். 2001 தேர்தலில் கூட்டணி வரப்போகுது. திமுக கூட்டணியில் பாஜக இடம் பெறுது. உங்களுக்கு தெரியும். திரும்ப இடம் பெற மாட்டேன்ட்டார். அப்பொழுது என்னை போன்ற சிலர் நாங்கள் சொன்னது, முதல்ல சட்டமன்றத்துக்கு போகிறது உங்களுடைய எய்மாக இருக்கட்டும். நீங்கள் ஒன்றும் பாஜக அவனுடைய ஆதரவை ஜெயிக்க போகிறதில்ல, திமுகவோட தான் உங்களுடைய கூட்டணி. நீங்கள் முதல்ல சட்டப்பேரவைக்கு வாங்க, அதற்காக நீங்கள் திமுக அப்படின்றத தோணியில் நீங்களே ஏறுங்க அப்படின்னு சொன்னோம். அதை ஏற்றுக்கிட்டார். இதுதான் திருமாவளவன். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் லேட்டாக முடிவெடுத்தாலும் உறுதியாக முடிவெடுப்பார். ஆனால் எந்த இடம் அவர் யோசிப்பார்னா, தன்னுடைய கொள்கைக்கு சேதாரம் வருமா அப்படின்றத பற்றி தான் யோசிப்பார். மற்ற எல்லா விடயத்தையும் அவர் லைட்டாக தான் எடுத்துக்கிட்டு நான் பார்த்துருக்குறேன். என்ன விதமான விமர்சனம் வந்ததுனாலும் அப்படியா சொன்னாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இன்னொன்று ஒரு ஸ்டெப்பு நான் அதிகமாக சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியை வந்துட்டு உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு 2 பேர் தான். ஒன்று திரும்ப இன்னொரு ஸ்டாலின். அவங்க 2 பேருக்குள்ளான ரிலேஷன்ஷிப்பு அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 2016 தேர்தலில் அப்படி விடுதலை சிறுத்தைகளை வந்துட்டு தூக்கி வெளியில் எறியணும், இவங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இடைநிலை சாதிகளுடைய ஓட்டு விடாது அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கிட்டாரோ இல்லையோ தெரியாது கலைஞர். ஆனால் அது உண்மை இல்லை. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அது ஏற்றுக்கவே இல்லை. இந்த தேர்தலில் சொன்னாங்க, திமுக காரங்கிட்ட கூப்பிட்டு பற்றி பேசினா பரவாயில்ல, எங்ககிட்டயே சொன்னாங்க, கொங்கு மண்டலத்தில் எல்லாம் அவ்வளோதான், நீங்கள் இப்படியே போயிடுவீங்க, போட மாட்டாங்க அப்படி இப்படின்லாம். ஒரு விடயம் மட்டும் ஒருத்தர் அவங்களுக்கு தெரியும், கலைஞருக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும், விடுதலை சிறுத்தைகள் கொள்கை ரீதியாக தான் உறுதியாக இருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இதை ஜெயலலிதாவும் நம்பியிருக்கிறாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இவங்களுடைய ஆதங்கம் என்னன்னா, ஏன் உரிய இடத்த நமக்கு தரமாட்டேங்கிறாங்கன்றது தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியை ஒரு கட்சி ரீதியாக எந்த இன்னொரு கட்சி ஏற்றுக்கொண்டது திமுக உட்பட. அம்மா ஸ்ட்ரைட் திமுகவும் இல்லாட்டி விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது. விக்கிரவாண்டி தேர்தலில் பாமக ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிற்கிறாங்க. யாரை நம்பி நிற்கிறாங்க? அவங்களுடைய சமூக வாக்குகள் நம்ம நிற்கிறாங்க. காரணம் என்ன? 46% வன்னியர்கள் அப்படின்னு. அடுத்தபடியாக ஒரு பெரும்பான்மை சமூகம் அங்கே யார்? பட்டியல் இனத்தவர். எவ்வளோ? 39%. திமுக தான் அது ஆதாயம். எந்த இடத்துலையாவது விடுதலை சிறுத்தைகளால் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆனாங்களே? இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதங்கமே. எங்களுக்கு என்னென்ன இருக்குது இதில், அவர்கிட்ட கேட்டாலும் பரவாயில்ல, நம்மகிட்டே கேட்குறாங்க, எங்களுக்கு என்னென்ன இருக்குது இதில், இப்படி தான் இருந்துட்டு போகணுமான்னு. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஃபியூச்சர் இப்போ திரும்ப வந்துட்டு இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதை வந்துட்டு ஒரு எதிர்கால ப்ரொபோசிஷனாக தான் சொன்னார். இன்னைக்கு கிடையாது. தெரியாது அவர் அதிமுகவை ஏற்றுக்காது, பாஜகவை ஏற்றுக்காது, காங்கிரஸ், அதெல்லாம் வேற கதை. ஆனால் எதிர்காலத்தில் 26 கூட்டணியில் எனக்கு கூட்டணியில் ஆட்சியில் பங்குன்னா பேசுங்க, இல்லாட்டி பேசுறதுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு லைன் தீர்மானம் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. பேசிட்டு போகிறாங்க. ஸோ அது ஒரு ஃபியூச்சர் ப்ரொபோசிஷன் தான். அப்போது மற்றவங்க பேசுகிறாங்களே இன்க்ளூடிங் ஆதவர்ஜுனா, இதெல்லாம் தேவையற்றது. இப்போ அது எதுக்கு இந்த ஷேடோ பாக்ஸிங்? நான் அதனால தான் நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு தெரியாது. இப்போது ஆதவர்ஜுனாக்கு யோசிக்க தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியும். அரசியல் கட்சியில் இந்த கட்சியில் அவர் நீண்ட காலம் இல்லைனாலும் வேற ஒரு அரசியல் கட்சியில் அவர் நீடிச்சிருக்கிறாரு, தெரியும். அப்போ இப்போ அது பிரச்சனை இல்லை அப்படின்றதும் தெரியும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழி ஒரு சாதாரண விடயம் அப்படின்றதும் தெரியும். ஏன் அப்போ அன்னைக்கு பேசணும்? ஸோ அப்போ ஆதவர்ஜுனாவுக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி. ஆனால் நான் இதுக்கு இட்டு கட்டி பேச தயாராக இல்லை. இதுக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க, அதெல்லாம் நான் பேச தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மைய நோக்கம், அந்த மாநாட்டினுடைய மைய நோக்கம் திசை திருப்பப்படுது, மாநாட்டினுடைய மைய நோக்கம் மறைக்கப்படுது அப்படின்றத வந்துட்டு இந்த சர்ச்சை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுவும் இன்னைக்கு தான். நான் நேத்தெல்லாம் கூட அப்படிலாம் நான் பார்க்கல, இன்னைக்கு தான். ஏன்னா என்னடா அது இவ்வளோ பெரிய விசுரவமா அப்படின்ட்டு. ஏன்னா இன்னும் எத்தனை பேர்கிட்ட இதை பேச போகிறேன்னு எனக்கு தெரியல. காத்தாலேருந்து தானே பேசிட்டு இருக்கிறேன், அதனால சொல்கிறேன். நான் இதில் ஏன் முன்னாடியே பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சேன். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக திருமாவுக்கு இப்படி குறுக்கு வெளியில் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக, ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கிற தலைவராக திருமா இதை ஏன் முன்னாடியே பேசியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, கூட்டணி அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க திமுக விசிக கூட்டணி முடிவெடுக்க வேண்டியவங்க 2 பேர் தான், ஒருத்தர் ஸ்டாலின், இன்னொருத்தர் திருமா அப்படின்னு. கூட்டணி அவங்க முடிவெடுத்துடலாம். ஆனால் அந்த கூட்டணி எப்படி செயல்படணும், அந்த கூட்டணியுடைய ஓட் டிரான்ஸ்ஃபர், அந்த கூட்டணி ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கறது, இது எல்லாத்தையுமே களத்தில் உள்ளவங்க முடிவு பண்ணணும். நீங்களே சொல்கிறீங்க
விசிகால உள்ளவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மனக்குறை இருக்கு. ஏன் வந்து திமுகவோட நம்ம வந்து ஒரு உரிய பிரதிநிதித்துவம் இல்ல உரிய அங்கீகாரம் கிடைக்காம நம்ம திமுகவோட தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனக்குறை விசிகா தரப்புல இருக்கு அப்படிங்கிறது. இப்போ இதுவரைக்கும் அது வந்து தேர்தல் களங்களை எதிரொலிச்சது கிடையாது. ஒரு 3 தேர்தலா அவங்க ஒண்ணா பயணிச்சிருக்காங்க, வெற்றிகரமா பயணிச்சிருக்காங்க. தேர்தல் களங்களை எதிரொலிக்கல. ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது பேசு பொருளாகி ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு விசிகாக்குள்ள இருந்து ஒருத்தர் கேட்கறது, அது வந்து தேர்தல் காலத்துல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்படி எப்படி ஆகும்னா விசிகா தொண்டர்கள் மத்தியிலேயே வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கான ஆதரவு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அவரு நமக்காக பேசுறாரு, நம்ம கட்சியில் உள்ள மற்ற பேர் பாருங்க, வன்னியரசோ ரவிக்குமாரோ வந்து அவரை எதிர்த்து பேசுறாங்க. இந்த திமுகவுக்கு நம்ம ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் விசிகா தொண்டர்களுக்கும் இவ்வளவு பிரச்சனை இது பண்ணி நம்ம கட்சியினுடைய அடுத்த தலைவராக நம்ம நினைக்க உதயநிதி வரைக்கும் நேரடியாக பேசின விசிகாவுக்காக நம்ம ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கும் வந்தா அது அந்த கூட்டணியை பாதிக்குமா பாதிக்காதா? இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படி திரும்ப அவனுடைய பார்வை இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்துட்டு கூட்டணி அப்படின்றது ஒரு கண்டிஷன் கிடையாது, அவங்களுக்கான ஆப்ஷன் தான். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டேக்கு கிடையாது, ஆப்ஷன் தான். ஆனால் அந்த ஆப்ஷனில் வந்துட்டு ஒன்றுத்த அவர் தட்டி விட்டாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ உடச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கான ஆப்ஷன் குறையுதில்லை, பார்கெனிங் பவர் குறையுதில்லை. இதை அவர் விரும்புவார்? விரும்ப மாட்டார். ரெண்டாவது விஷயம், திரும்ப என்ன விதமான லைனை வந்துட்டு சூஸ் பண்ணுறாரு? இன்னொரு கட்சியோட கூட்டணியா, இல்லை ஒரு புதுசாக ஒரு கட்சிகளோட கூட்டணியா, ஒரு புதிய அணியா? அவருடைய முன்னெடுப்பில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் கொள்கை சார்ந்து அந்த நோக்கத்துக்கு ஒத்து வரக்கூடியவங்களோட சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது அவருடைய நீண்டகால ஒரு எண்ணம், கனவுன்னு கூட சொல்லலாம். அதை வந்துட்டு அவர் நிறைவேற்றலாம். அந்த இடத்துல வந்துட்டு அவருடைய தொண்டர்களை கொண்டு வரதுக்குன்னு அவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டம்னா ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். ஆனால் நாளைய சண்டையை இன்னைக்கு போடணும். திருமாவளவன் போன்ற ஒரு அரசியல் தலைவருக்கு, இல்லை ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. இப்படி ஒன்று ஊடகத்தில் நடக்குது, நடந்துட்டு போகுது அப்படின்னு. ஆனால் இதில் பாதிப்பு என்ன அப்படின்னோம்னா, திருமாவளவனுக்கு தான்ற நான் அவர் முன்வைத்த அந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றது ஃபோக்கஸே ஆகலை. இது நாள் வரைக்கும் ஆகலை. அவர் சொன்ன நாள்லேருந்து இன்னைக்கு இந்த 15 நாளா அது மேலே ஃபோக்கஸே ஆகலை. அவர் சொன்ன சைடு விஷயங்கள் மட்டும் தான் பெருசாகிக்கிட்டே போகுது. அதனால தான் நான் சொல்ல வரேன், இது இவரை தான் பாதிக்குது. மற்றபடி இதனால் அவருடைய எதிர்கால திட்டங்களோ இல்லை மற்றதோ எந்த பாதிப்பும் ஏற்படாது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக அப்படின்றது வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். ஏன்னா அதில் கூட்டணி தேர்தல் வெற்றி அப்படின்றத தாண்டி ஒன்றும் இல்லை. அந்த வெற்றியும் தாண்டி தானே இவர் யோசிக்கிறாரு. அப்போ எதிர்காலத்தில் வந்துட்டு அதுதான் அவங்களுடைய அடிப்படையாக போகுது. ஆட்சியில் பங்கு கொடுத்தீங்கன்னா நான் வரேன், இல்லாட்டி இல்லை அப்படின்னு. ஆனால் அதில் ஏன் வந்துட்டு திமுக கூட்டணி அவன் தள்ளுபடி பண்ணணும்? இப்போவே சண்டை போட்டு அதை ஒதுக்கி வைக்கணும், வச்சு ஓப்பன் பண்ணுவோம், அங்கேயே கூட அது நடக்கலாம் அடுத்த தேர்தலில். ஸோ இப்படி தான் திருமாவளவனுடைய சிந்தனை போகும். இல்லை, நான் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்களா இருக்குது. நான் இப்போ கரண்ட்டில் இப்போ அடுத்த தேர்தல் 2026 தேர்தல், இந்த தேர்தலை களத்தில் நீங்கள் வெற்றிகரமாக மாற்றணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கிற அந்த ஜெல் முக்கியம் இல்லையா? அந்த ஜெல் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்கள் தானே திருமாவளவனுடைய ஒரு அசைவுக்காக தான் அவங்க காத்திருப்பாங்க. இதை நான் அனுமானிச்சிட்டேன். நீங்கள் எப்படி அதை மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல, நான் பார்த்துருக்கேன் அதை. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் திங்கர்ஸ் தான் எல்லாருமே. அதோட அதாவது மிகவும் அரசியல்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பில் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் இருவேறுபட்ட கருத்தே இல்லை. கடைசியாக இவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த இடத்துல நின்றுவார். அப்படி தான் போன தேர்தலையும் அவர் கொண்டு வந்தார் அவருடைய கட்சியினர். ஏன்னா அவங்க வந்துட்டு முழுமையாக வேலை செய்கிறாங்க, அந்த கூட்டணியுடைய வெற்றிக்காக முழுமையாக வேலை செய்கிறாங்க. அப்போது அவங்க வந்துட்டு இவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்களே ஒழிய அவங்க வந்துட்டு எதிர்கருத்து சொல்கிறாங்க அப்படின்றதுனால வேற ஒருத்தர் இது பண்ணி அப்படிலாம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்லை, நான் வந்து நான் பார்த்த வகையில் ஒரு பழைய அனுபவத்தில் தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். 2011 பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போவும் வந்து மருத்துவர் ராமதாஸும் திருமாவளவன் வந்து ஓரணியில் தான் நின்றாங்க, ஒன்றா தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ரேப்போ நல்லா தான் இருந்தது. ஆனால் தொண்டர்கள் அதை ஏற்றுக்கல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வர வாய்ப்பு இல்லையான்னு நான் கேட்குறேன். அது அந்த 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 எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்துட்டு ஒரு தேர்தலோட முடிச்சுக்கிட்டார் ராமதாஸ் ஐயா. விடை அங்கே தான். அடிக்கடி பட நெடுமாறன் சொல்லுவார், ஒரு 3வது அணின்னு சொல்கிறீங்களே, அந்த 3வது அணி வந்துட்டு உருப்படாது, தேராது, ஜெயிக்காது, ஓட்ட பிரிக்க தான் பயன்படும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் காரணம்னா நீங்கள் அடுத்த சோதனைக்கு நீங்கள் தயாராக இல்லாததான் காரணம். இப்போ ஏன் இடது முன்னணி அப்படின்னும் ஜனநாயக முன்னணி அப்படின்னும் ஒரு நீடித்த கூட்டணிகள் 2 கூட்டணிகள் கேரளாவில் மட்டும் இருக்குது? காரணம் என்ன அப்படின்னா தோல்வியோடையும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ஜெயிச்சாலும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படி தான் காங்கிரஸ் கூட்டணி தான்.
இப்படி தான் வராங்க. ஸோ ஒரு ஒரு சோசியலிஸ்ட் பார்ட்டி உடையுது அப்படின்னோம்னா சோசியலிஸ்ட் பார்ட்டி மணி இந்தாண்ட நிற்கிறான், பர்மனெண்ட்டாக அப்படி தான் நின்றுடுறான். மாற்றமே கிடையாது. ஏன் அந்த மாதிரி ஒரு அணிசேர்க்கை வந்துட்டு தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது? அப்படியான முயற்சிகள் எல்லாம் தோத்து போச்சு. ஆனா அதுல எந்த இடத்துலயும் விடுதலை சிறுத்தைகளுடைய பிழை இல்லை. இப்போ அவர் நின்று இருந்தாரு அப்படின்னோம்னா, ஏன் வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பரவலான ஒரு செல்வாக்கு வந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டார் அவரு. வேற ஒண்ணுத்துக்கு போயிட்டார் அவரு. 2 இருக்குங்க. மக்கள் நினைக்கிறது படி செய்கிறது. தந்தை பெரியார் சொன்னதுதான். நீ உனக்கு ஏத்த மாதிரி பேசுறதுன்னா நான் கிடையாது ஆளு. நான் தலைவன். நீ என் வழியில தான் வரணும். நான் என் வழி நல்ல வழி அப்படின்றத நான் உனக்கு சொல்றேன். ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, இல்லாட்டி போ. உன் அறிவை கொண்டு சிந்திச்சு ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, இல்லாட்டி போ. உன் வழியில நான் வரமாட்டேன் அப்படின்னு மக்களை பார்த்து சொன்ன ஒரே தலைவன் அவர் தான். அவர் ஓட்டு அரசியல்ல இல்ல, அதனால சொன்னாரு. ஆனா அவர் தானே இந்திய அரசியலை நிர்ணயிச்சாரு. நீங்க கவனிக்கணும். வாக்கு அரசியலை தாண்டி பல விஷயங்களை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகள்ல ஒண்ணு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்க நல்லா கவனிங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகளுடைய பலம் தான் ஊரும் காலனியும் வந்துட்டு பிணக்கு இல்லாம பல இடங்கள்ல வாடறதுக்கான அடிப்படை. அது மூல தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னம்னா அப்ப இந்த உள்ளூர்ல 2 கட்சி இருக்குது இல்ல, அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணு நாடுவாங்க இல்லையா? இப்போ புரியுதா? அப்ப அந்த இடத்துல ஒரு கட்டமைப்போட ஒரு கட்சி வலுவா இருக்கிறதுனால தான் இது சாத்தியமாகுதுன்ற. இவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா காங்கிரஸ் காலம் மாதிரி தான். காங்கிரஸ் ஜெயிக்கும், கழுதி நீங்க வச்சா ஜெயிக்கும் அப்படின்னும் போது ஊர் தெரியும் காரடி தெரியும் தானே கிடந்துச்சு. அப்புறம் திமுக வந்த உடனே தானே கதையை மாத்துது. அப்ப யார் அவங்க அந்த கதையை மாத்தினது? அப்ப தலித்தனுடைய ஓட் பேங்க் சரிதானா? இப்ப அது பார்த்தீங்கன்னா திருமாவளவனுடைய ஓட் பேங்க். இப்ப அதையும் தாண்டி அவர் வந்துட்டு மற்ற இடங்கள்லாம அங்கீகாரம் பெற்று வருது. சரி, திருமாவளவனுடைய அரசியல் முன்னெடுப்புன்றது ரொம்ப ஆழமானது. ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு பெருசாக்கி அதன் மூலம் ஒரு முடிவெடுத்து அதன் மூலம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அரசியலை திருமாவளவன் செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் கிடையாது. இது அவர் கிடையாது. அறிக்கை அரசியல் முன்னாடி ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தியோ இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய பலரையும் போல தன்னுடைய முகத்தை ஒரு அறிக்கை மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆளே கூட அவர் கிடையாது. அவர் வராரு, அவருடைய தொண்டர்கள் பத்தியில பேசுறாரு, எடுத்துட்டு போனாரு. நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இவ்வளவு கேட்கறதுனால காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில இருக்காரு. இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளும் கோர்ட் வரைக்கும் போட்டு கேஸ் போட்டாங்க இவிஎம்க்கு எதிராக. ஆனா போராட்டத்தை முன்னெடுத்தது யாரு தமிழ்நாட்டில்? ஏன் தென்னாட்டிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். ஒரு ஊர்லயும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதில் வந்துட்டு இந்தியா கூட்டணி சேர்ந்த கட்சிகள்லாம் ஒன்று. ஏன் திமுக முன்னெடுக்கல? ஏன் காங்கிரஸ் முன்னெடுக்கல? ஏன் கம்யூனிஸ்டுகள் முன்னெடுக்கல? இவங்கள தோக்கலையா? ஒழிச்சு கட்டதே அவங்கள தான். ஆனா திரும்ப தான் அதை முன்னெடுத்தாரு. நீங்க கவனிங்க. அதான் சொல்ல வரேன். ஒரு உறுதியான தலைவர் அவர். அவருக்கு இந்த மாதிரி குறுக்கு வழி அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆதவ அர்ஜுனா அவருடைய கருத்தை அவர் பேசியிருக்கிறார். ஹவெவர் குட் ஆர் ட்ரூத் தட் இஸ் டிஃபரெண்ட். அது வேற விஷயம். அதற்கான ஏதுவாய்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனா இதுல அடிபடுறது, இந்த சர்ச்சையில் அடிபடுறது திருமாவளவனுடைய மாநாட்டு நோக்கம் அப்படின்றது என்னுடைய முடிவு. பார்க்கலாம் சார். எனக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய இனவு கருத்து மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.